பண்டைய காலத்தில் தர்மமும் அதர்மமும் மோதிய ஒரு பெரும் போர் நடந்தது. அதுவே குருக்ஷேத்திர போர். ஒரு பக்கம் பாண்டவர்கள், மற்றொரு பக்கம் கௌரவர்கள். இந்த போர் வெறும் ஆணவத்துக்கானது இல்லை. இது சத்தியத்துக்கான, நீதிக்கான போராட்டம். இது உங்கள் கதை உலகம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர் தொடங்கும் தருணத்தில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கவனிக்கிறான். தந்தை போல் பார்த்த பெரியோர்கள், அன்பான சகோதரர்கள், சொந்த குடும்பம். அவர்களே இப்போது எதிரிகளா? இதை எண்ணியவன் மனம் உடைந்து போனான். அவன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு போரிட மறுத்தான். அர்ஜுனா, இது உன்னுடைய சுயநலத்திற்கு எதிரான போர். இது தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்கான யுத்தம். உயிர்தானே நித்தியம். உடல் இன்று உண்டு, நாளை இல்லை. நீ உன் கடமையை செய்ய வேண்டும். அந்த கடிதத்தில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் உயர்ந்த ஞானத்தை வழங்குகிறார் கிருஷ்ணர். அதனால் தான் அர்ஜுனனின் மனதில் வெளிச்சம் தெரிகிறது. அவன் இருட்டில் இருந்த அவமானத்திலிருந்து தன்னம்பிக்கையுடன் எழுகிறான். வில்லையும் அம்பையும் மீண்டும் எடுத்து போருக்குத் தயாராகிறான். இந்த தருணத்தில் ஒரு மனிதன் தனக்கு மேலாக ஒரு கடமையை உணர்ந்த தருணம்.